எதனால உங்களை கைது பண்ணாங்க? இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ராப்ளம் ஆச்சுல்ல, அதை பேஸ் பண்ணி வந்து பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறாங்கன்றதுனால தான் தலைவர் விஜய் வந்து இன்றைக்கி ஆளுநரை சந்தித்து இந்த லெட்டர் கொடுத்துருக்காரு. அதோட காப்பி தான் எங்ககிட்ட இருக்குது. இதுதான் அது. இதை வந்து பிரிண்ட் போட்டு நாங்கள் ரோட்டில் போகிற லேடிஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும்ன்ட்டு தான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தோம். பட் அவங்க எல்லாம் வந்துட்டு நீங்கள் யாரை கேட்டு இதை பண்ணுறீங்க, எதுக்காக, யார்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்க, என்ன பண்ணுறீங்க, நாங்கள் எந்த பப்ளிக் நியூசன்ஸும் கிரியேட் பண்ணல, எதுவுமே பண்ணல, யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணல. பட் அவங்க வந்துட்டு சும்மா நாங்கள் இதை ஒரு ஓரமாக நின்று இதை கொடுத்துட்டு இருந்தோம். பட் ஆனால் எங்களை அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஜென்ஸ் கூட எங்கள் கூட இல்லை, ஒன்லி மகளிர் மட்டும் தான் நாங்கள் இருந்தோம், லேடிஸ் மட்டும் தான் இதை கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க அரெஸ்ட் பண்ணி எங்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே மண்டபத்தில் அடைச்சி வச்சோடனே விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் ஏரியாவிலேருந்து ஆண்கள் எல்லாருமே வந்தாங்க. இதில் வந்து பொதுச் செயலாளர் ஆனந்தன் எங்களை பார்க்க வந்திருந்தார். அப்போ அவர் வந்தப்போ அவரையுமே அரெஸ்ட் பண்ணி எங்களோட வச்சுட்டாங்க. வெளியே விடலை, எங்களை பார்க்க வந்திருந்தார், அவரையும் விடலை. கொஞ்ச நேரம் கழித்து ஆனந்தனை வந்து தளபதி விஜய்க்கு ஃபோன் போட்டு கொடுத்தாரு. அண்ணா வந்து பேசினாங்க. எங்கள் சார்பாக மகளிர் அணி டி நகர் வந்து வனிதான்றவங்க பேசினப்போ என்னம்மா பண்ணுறீங்க, எப்போலேருந்து இங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு ஃபஸ்ட்டு வார்த்தை கேட்டாங்க. எத்தனை மணிலேருந்து இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன நடந்துச்சுன்றதை தெளிவாக அண்ணாட்ட சொன்னாங்க. சரிம்மா, நான் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேவான்னு சொல்லிட்டு அண்ணாவும் பேசிட்டு ஃபோன் வச்சாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் எந்த அராஜகமும் பண்ணல, டீசெண்டாக இதை கொடுத்துட்டு நாங்களே வீட்டுக்கு போயிட்டுருப்போம். அவங்களே இது ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணி எங்களை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. எதுக்கு அது பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் டீசெண்டாக இதை கொடுத்துட்டு அமைதியாக போயிட்டுருப்போம். இது ஜஸ்ட் ஒரு பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக தான் நாங்கள் போகணும். எந்த கொடி தூக்கல, எதுவும் பண்ணலை, கோஷம் போடல, எதுவும் பண்ணலை. டீசெண்டாக இதை போய் கொடுத்துட்டு இருந்தோம். அவங்களே விட்டுருந்தா நாங்கள் கொடுத்துட்டு டீசெண்டாக வீட்டுக்கு போயிட்டுருப்போம். ஏன் அது பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் இப்போ ரொம்ப சில மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் எங்களை வெளியவே விட்டாங்க. இப்போ காவலர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சுன்றாங்க. அது என்னன்னா, பார்க்க வந்தவங்கள வெளியே விஷயம் தெரிஞ்சு பனையூர்லேருந்து நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க விஷயம் தெரிஞ்சு. பட் வந்தவங்க யாரையும் உள்ளே அலோவ் பண்ணல. கேட்டு வெளியவே நிற்க வச்சுட்டாங்க. யாரையும் உள்ளே அலோவ் பண்ணல. அலோவ் பண்ணாததுக்கு கேட்டாங்க வெளியவே. அவங்க இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க நீங்கள் ஏன் இங்கே கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கன்னு கிளம்புங்கன்ட்டு அவங்க பிடிச்சி தள்ளி ஒரு பெரிய அமுக்குள்ள நடந்து அதுக்கப்புறம் தான் சரி அண்ணா பேசி கொஞ்சம் சைலண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே இட்டு வந்து அதுக்கப்புறம் கேட்டுக்கு லாக் பண்ணிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு எல்லா ஏரியாவிலேருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதனால் அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜனம் ஜாஸ்தியானதுனால அவங்க வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு.